சில தினங்களுக்கு முன் வரை ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு பிறகு ஈரான் பகுதியிலே ஒரு அமைதி காணப்பட்டது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த மாட்டோம் என்றார்கள். அந்த ஈரானில் நடைபெற்ற அந்த உள்நாட்டு புரட்சி எல்லாம் தற்போது அமைதியாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஈரானிலே ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கிறது ஈரானை சுற்றி. அதற்கு காரணம் அமெரிக்கா தற்போது தன்னுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான கிட்டத்தட்ட 80 விமானங்களை கொண்டு தாங்கி செல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான அணு உலையால் இயக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் தான் இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன். CVN 72 என அழைப்பார்கள் அதை. USS ஆப்ரஹாம் லிங்கன் அது மிக பெரிய ஒரு போர்க்கப்பல். இப்போது உலகத்தில் உள்ள இயக்கத்தில் உள்ள மிகப்பெரிய போர்க்கப்பலில் ஒன்று இந்த CVN 72 என்று அழைக்கப்படுகின்ற USS ஆப்ரஹாம் லிங்கன். அமெரிக்காவின் போர்க்கப்பல் அனைத்துமே அந்த மறைந்த அதிபர்களின் பெயர்களில் தான் அந்த போர்க்கப்பலுக்கு பெயர் வைப்பார்கள். அந்த வகையில் ஆப்ரஹாம் லிங்கனின் பெயரிலே இந்த போர்க்கப்பல் அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்டமான 70 போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் இயங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல் தற்பொழுது தென்சீன கடல் பகுதியிலே இருந்தது. ஒரு வாரத்திற்கு முன்பு திடீரென அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். உடனடியாக நீங்கள் ஈரான் பகுதிக்கு செல்லுங்கள் என. தற்போது அந்த கப்பல் அரேபியன் கடல் வழியாக ஈரான் அருகே வளைகுடா அருகே செல்லும் பொழுது திடீரென அந்த கப்பலுடைய டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்படுகிறது. டிரான்ஸ்பாண்டர் என்றால் மிக முக்கிய AIS என்று அழைப்பார்கள். இந்த சிக்னல் எதற்காக என்றால் அந்த போர்க்கப்பல் எங்கே இருக்கிறது என்பதை அனைவரும் கண்காணிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு போர்க்கப்பல் இந்த சிக்னல். அந்த சிக்னலை திடீரென சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கிறார்கள். பொதுவாக எப்போது இது போன்ற சிக்னல்கள் அந்த டிரான்ஸ்பாண்டரை சுவிட்ச் ஆஃப் அணைப்பார்கள் என்றால் போர்க்காலங்களிலே அந்த கப்பல் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதற்காக போர்க்காலங்களில் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்பாண்டர் சுவிட்சை அணைப்பார்கள். தற்போது இந்த USS ஆப்ரஹாம் லிங்கனுடைய டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்பட்டிருப்பதால் இந்த கப்பல் எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக, மற்ற நாடுகள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அணைத்திருக்கிறார்கள். எனவே ஏதோ நடக்க போகிறது என்ற ஒரு அச்ச உணர்வை இந்த USS ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் டிரான்ஸ்பாண்டர் அணைக்கப்பட்டதால் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, USS ஜார்ஜ் H.W. புஷ் CVN 77 என்ற மற்றொரு விமானம் தாங்கி போர்க்கப்பல், அதுவும் அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பலும் தற்போது அட்லாண்டிக் பெருங்கடல் அமெரிக்கா அருகே இருந்த அந்த கப்பலை உடனடியாக ஐரோப்பியா அருகே உள்ள மத்திய தரைக்கடல் பகுதிக்கு, மெடிட்டேரியன் சி என்று அழைப்பார்கள், அந்த மத்திய தரைக்கடல் பகுதிக்கு உடனடியாக விரையும்படி கூறியிருக்கிறார்கள். எனவே ஒருவேளை ரஷ்யா போன்ற நாடுகள் ஈரானை தாக்கும் போது உதவிக்கு வந்தால் அவர்களை சமாளிப்பதற்காக மத்திய தரைக்கடல் பகுதிக்கு இந்த ஜார்ஜ் W. புஷ் போர்க்கப்பலை உடனடியாக விரையும்படி உத்தரவிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னும் 2 நாட்களில் இந்த கப்பல்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு வந்துவிடும். இது மட்டும்தான் என்று நினைத்தால் அதுவும் இல்லை. ட்ரம்ப் என்ன அதிரடியாக அனைவருமே ஒரு அச்சத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக இந்த நடவடிக்கைகளை கூறலாம். இந்த கப்பல் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கத்திலே அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் ஆகிய ஊடகங்கள் வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி நான் இந்த தகவலை கொடுக்கிறேன். அமெரிக்காவின் மத்திய கமாண்ட் அண்ட் சென்டர் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஆபரேஷன் பணிகளை தற்போது தொடங்கி இருக்கிறது. F-15E ஈகிள் போர் விமானங்கள் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் கொண்டு ஈரான் அருகே சென்று கொண்டிருக்கிறது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா சார்பிலே ஜோர்டான் நாட்டின் பிரிட்டனுக்கு சொந்தமான ஒரு விமானப்படை தளம் இருக்கிறது. அங்கு F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஜெட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற 12 போர் விமானங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஓகே கோ என்று சொன்னால் போடும் உடனடியாக அவர்கள் சென்று தாக்குதல் நடத்துவதற்காக அந்த F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானங்கள் நேற்றிலிருந்து தயாராக காத்துக் கொண்டு 12 விமானங்கள் தயாராக இருக்கின்றன. இந்த விமானங்களை கொண்டுதான் ஈரானிலே கடந்த ஜூன் மாதம் அந்த அணு உலைகளை தாக்கி அமெரிக்கா அழித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது எந்த நேரத்திலும் பறப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வானிலேயே எரிபொருள் நிரப்பக்கூடிய KC-135 ஏரியல் ரீஃபியூலர்ஸ் விமானம், C-130 கார்கோ விமானங்கள் ஆகியவையும் உடனடியாக ராணுவங்களை கொண்டு செல்வதற்கும் விமான தளவாடங்களை, போர் தளவாடங்களை கொண்டு செல்வதற்கும் அந்த விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமின்றி அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கனிலே F-35C, அந்த F-18A போன்ற விமானங்கள், தாக்குதல் விமானங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எந்த நேரத்திலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டால் உடனடியாக பறந்து சென்று
அந்த இலக்கை தாக்கி அழிப்பதற்காக இந்த விமானங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன, போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே என்ன நடக்கும் என்ற பதற்றத்தை மெதுவாக சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்பார்கள், அது போன்று மனநிலையை பாதிப்பதற்காக இது போன்ற ஒரு சூழலை உருவாக்குகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ற குற்றச்சாட்டினை ஈரான் வெளிப்படையாக வைத்திருக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பொறுத்தமட்டிலே நேற்று வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், உலக பொருளாதார மாநாடு சுவிட்சர்லாந்தின் டேவோஸ் நகரில் நடைபெற்றது. அங்கிருந்து புறப்படும் முன் ஏர்போர்ஸ் ஒன் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய பிரத்யேக அந்த விமானத்திலே செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, நான் எந்த உத்தரவையும் இதுவரை பிறப்பிக்கவில்லை, வெயிட் அண்ட் சி என்ற வகையிலே நாங்கள் பொறுமையாக காத்திருக்கிறோம். ஈரானிலே ஏதேனும் தவறுகள் நடந்தால், மக்களை தூக்கிலிடுவது போன்ற தவறுகள் மீண்டும் நடந்தால் உடனடியாக நான் தாக்க உத்தரவிடுவேன். அது மட்டுமல்ல, அணு உலைகளை மீண்டும் தயாரிப்பதற்கான அந்த அணு ஆயுத திட்டங்களை மீண்டும் ஈரான் தொடங்குவதாக செய்தி கிடைத்தாலே போதும் உத்தரவு போடுவேன், அவர்களை தாக்கி அழிப்பதற்கு என்ற வகையிலே சொல்லியிருக்கேன். ஆனால் தற்போதைக்கு நான் எந்த உத்தரவும் போடவில்லை, வெயிட் அண்ட் சி என்ற வகையில் கண்காணித்துக் கொண்டிருக்கேன் என்ற வகையில் தான் கூறியிருக்கிறார். இதற்கு ஈரானும் தற்போது பதிலடி கொடுக்கும் வகையிலே ஈரானுடைய அமைச்சர், அங்கு இதுவரை ஈரானில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3264 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கடந்த 2 மாதங்களிலே. அதிலே 2627 பொதுமக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படை வீரர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அப்ராச்சி என்பவர்தான். அவர் அலித்துல்லா கமேனிக்கு மிகவும் நெருக்கமானவர், உச்ச தலைவராக இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் என்று அழைக்கப்படுகின்ற கமேனிக்கு மிகவும் நெருக்கமானவர் தான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அபேச்சி. அவர் தற்போது ஈரான் தயாராக இருக்கிறது, ஈரானின் வீரர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல, ஈரானுடைய முப்படைகளும் கப்பற்படையாகட்டும், விமானப்படையாகட்டும், தரைப்படையாகட்டும், 3மே தயார் நிலையில் இருக்கிறோம். இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ எங்களிடம் மீண்டும் வாலாட்டினால், எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும். பதிலடி என்பது இதுவரை அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி இருக்கும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். எனவே எங்களிடம் வாலாட்ட வேண்டாம், போர் எங்களுக்கு விருப்பம் அல்ல, ஆனால் எங்கள் மீது திணித்தால் நாங்கள் பதிலடியை ஆக்ரோஷமாக கொடுப்போம் என்ற வகையிலே அவர் எச்சரித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அரபிக்கடல் பகுதியிலே, அரபிக்கடல் பிராந்தியத்திலே அந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறது. ஆர்ப்பரித்தும் கடலிலே கொக்கரிக்கும் வகையிலே செயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற சூழல் தான் காணப்படுகிறது. ஆனால் இது ஒரு வகையான மன ரீதியாக போர் என்ற அழுத்தத்தை கொடுத்த ஒரு அச்சனை தூண்டுகின்ற ஒரு செயல் என்று சர்வதேச போர் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டும் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இது தற்போது அமெரிக்காவில் உள்ள ஊடகங்களிலேயே கடுமையாக கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. தேவையின்றி பதற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்று. ஆனால் தற்போதைய சூழல் இப்படி இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பிரேக்கிங் செய்தியை நாம் கொடுத்திருக்கிறோம். எனவே மீண்டும் வளைகுடா பகுதிகளிலே ஒரு வகையான அச்ச உணர்வு, போர் பதற்றம் காணப்படுகிறது. கடந்த முறையே தாக்குதல் நடைபெறும் என்ற பொழுது வளைகுடா நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து போர் வேண்டாம் எனால், இந்த போர் வந்தால் ஈரான் மட்டும் பாதிக்கப்படாது, ஒட்டுமொத்த உலகமும், வளைகுடா பகுதிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திலும் ஏதேனும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதால் தயவு செய்து வேண்டாம் என கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் மீண்டும் ஒரு உணர்வு, அந்த போர் பதற்றத்திற்கான உணர்வு அங்கு ஏற்பட தொடங்கி இருக்கிறது. எதுவும் நடக்கக்கூடாது என்பதுதான் அங்குள்ள மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் தற்போது வேண்டுகோள் வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் மிக தெளிவாக நமக்கு தெரிய வரும். நிக்கிதா, தகவல்களுக்கு நன்றி சண்முகசுந்தரம்.